My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. Re-NEET examination முடிஞ்சிருச்சு. இப்போ எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய பாஸ் மார்க் எவ்வளோ மார்க் எடுத்தா பாஸ் நான் குவாலிஃபை ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு எத்தனை மதிப்பெண்கள் தேவை அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய வீடியோஸ் அண்ட் ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ நீட் 2026 பொறுத்த வரைக்கும் பாஸ் மார்க் அப்படிங்கிறது பர்சன்டைல தான் வரும். மார்க் பேஸ் பண்ணி அது வராது, பர்சன்டைல பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. அப்போ நீங்க ஓப்பன் கேட்டகரி அல்லது இடபிள்யூஎஸ் கேட்டகரியா இருக்கீங்கன்னா 50th பர்சன்டைல் உங்களுடைய பாஸ் மார்க்கா இருக்கும். சரிங்களா? 50th பர்சன்டைலுக்கு மேல நீங்க மார்க் எடுத்துட்டீங்கன்னா you will be considered as qualified in NEET examination. re-NEETல நீங்க குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓபிசி 40th பர்சன்டைல் அப்படின்னா ஓபிசி கேட்டகரிக்கு 40th பர்சன்டைல் இருந்தா போதும், எஸ்சி எஸ்டிக்கு 40th பர்சன்டைல், பிடபிள்யூடியும் 40th பர்சன்டைல் இருந்தா போதும். இப்போ கடந்த ஆண்டுகள்ல லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல இந்த ட்ரெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ பாருங்க, 2024ல கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, நிறைய கேசஸ் எல்லாம் போச்சு இல்லைங்களா? 2026ல நீட் எக்ஸாம் எப்படி கேன்சல் பண்ணாங்களோ, எதற்காக கேன்சல் பண்ணாங்களோ அதே மாதிரியான ஒரு காரணம் தான் 2024லயும் நடந்துச்சு. அந்த டைம்ல கொஸ்டின் பேப்பர் பிளஸ் மற்ற விஷயங்கள், மாணவர்களுடைய ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் எல்லாமே ஜாஸ்தியா இருந்ததுனால மார்க்கும் ஜாஸ்தியா இருந்துச்சு. ஓப்பன் கேட்டகரி 164 மார்க், அதுக்கு மேல எடுத்தவங்க ஓப்பன் கேட்டகரி இடபிள்யூஎஸ்ல பாஸ்ன்னு சொன்னாங்க. ஓபிசி 129 இருந்துச்சு, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எல்லாமே 129, பிடபிள்யூடியில் ஓப்பன் அண்ட் இடபிள்யூஎஸ் இருந்தா 146. இதெல்லாம் வந்து குவாலிஃபைங் மார்க் ஃபார் 2024. 2025ல எவ்வளவு இருந்துச்சுன்னா 144, 113 அண்ட் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எல்லாமே பார்த்தீங்கன்னா 113 இருந்துச்சு. இதான் வந்து 2025. இப்போ 2026க்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்போதைக்கு கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னை வச்சு பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டா நீங்க ஒரு 155 to 160 எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பாஸ் மார்க் வாங்கிட்டீங்கன்னு கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். பிகாஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷன் டிஃபிகல்ட்டி லெவல்ல அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மார்க் ரேஞ்சில் இருக்கும்னு நம்ம கெஸ் பண்றோம். பட் 50th பர்சன்டைலாம் இருக்கும். சரிங்களா? ஓபிசி 125 to 130, எஸ்சி எஸ்டி 125 to 130 அண்ட் பிடபிள்யூ அதே மாதிரி 125 to 130 மார்க் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க நீட்ல குவாலிஃபைடுன்னு அர்த்தம். இந்த நீட்ல குவாலிஃபைங் மார்க் வாங்கினா மட்டும்தான் நம்ம வந்து மெடிக்கல் காலேஜஸ்ல கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் ஆக முடியும். நீங்க கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா பாஸ் மார்க் அப்படிங்கிறது வாங்கணும். அப்பதான் நம்ம டீம்டு யூனிவர்சிட்டியோ அல்லது அப்ராட்ல போய் எம்பிபிஎஸ் பண்றதோ நம்மளால பாசிபிளா இருக்கும். நல்ல மார்க் கண்டிப்பா வந்துடும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை, பாஸ் மார்க்கை பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டியதில்லை. பட் பார்டர் ரேஞ்சில் இருக்கிறேன், நான் வந்து டீம் யூனிவர்சிட்டி போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன், என்னால் ரொம்ப படிக்க முடியல, ஹார்ட் ஒர்க் பண்ண முடியல, நான் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன் பட் ஸ்டில் என்னால் டெலிவர் பண்ண முடியல, நான் வந்து எப்படியாவது ஒரு காலேஜில் சேர்ந்துடணும், பாஸ் ஆகிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பாஸ் மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? மற்றபடி நல்ல மார்க் நல்ல காலேஜஸ் பிளான் பண்றீங்க அப்படின்னா இதை பத்தி நீங்க பெருசா ஒரி பண்ண வேண்டியதில்லை. மிஸ்பா அகாடமியில மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு வரோம். நீட் கம்பெனியன்ல இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கான மாணவர்களை மருத்துவர்களாக உருவாக்கிறதுக்கு ஆனவர் ப்ரிவர் பண்ணியிருக்காரு. இப்போதைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மெடிக்கல் காலேஜ் எப்படி சூஸ் பண்றது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், கவுன்சிலிங் எப்படி நடக்கும், சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்றது, ப்ரியாரிட்டி ஆர்டர்னா என்ன, ஒரு காலேஜை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை பார்க்கணும், அந்த பர்டிகுலர் காலேஜ்ல எஸ்பெஷலி ஆன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் ஃபுட் எப்படி இருக்கு, ஹாஸ்டல் எப்படி இருக்கு, ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லா இருக்கா, பேஷண்ட் லோட் எப்படி இருக்கு, இன்பேஷண்ட் அவுட் பேஷண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் பெட்ஸ், இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட விஷயங்களை அனலைஸ் பண்ணி காலேஜஸை ப்ரியாரிட்டைஸ் பண்றோம். அந்த ப்ரியாரிட்டி ஆர்டர் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் அண்ட் சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் இந்த என்டையர் கவுன்சிலிங் ப்ராசஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங்ல இருந்து A to Z எல்லா ஆன்லைன் ப்ராசஸும் மிஸ்பா அகாடமி டீமே அண்டர்டேக்கும் பண்ணுவாங்க. ஒருவேளை என்னுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ்ல நான் எந்த மிஸ்டேக்கும் பண்ண விரும்பல, ஐ வாண்ட் அ ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ் எனக்கு தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா நம்மளுடைய நீட் கம்பெனியெல்லாம் விசிட் பண்ணலாம். அல்லது ஸ்கிரீன்ல பாக்குற இந்த நம்பருக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ்னு ஒரு மெசேஜ் போடுங்க, அதனுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. மிஸ்பா அகாடமியில் 2027 ஆண்டுக்குரிய நீட் 2026 மிஸ்பா அகாடமியில் நீட் 2027 ஆண்டுக்குரிய நீட் 2027 வேரியர் பேட்ச்னுடைய அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்கேஸ் அந்த வேரியர் பேட்ச்னுடைய டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணலாம், மெசேஜ் போடலாம், அதனுடைய ஃபீஸ் டீடைல்ஸ் மற்ற விஷயங்களை உங்களுக்கு அனுப்புவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க அண்ட் இந்த வீடியோவை மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த நீட் தேர்வில் உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கணும், அட் த சேம் டைம் நல்ல அரசு மருத்துவக் கல்லூரியில் உங்களுக்கு இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். All the very best and thank you so much.